இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, பிஎல்சி யூஸ் பண்ணி ஒரு மோட்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு தேவையான ஹார்ட்வேர் என்னென்ன, பிஎல்சியோட ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டரை ஹார்ட்வயர்ட் லாஜிக் வழியாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்க, பிஎல்சியில் லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஹார்ட்வேர் லாஜிக் அப்படின்னா என்னென்னாக்கா, ஹார்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ஒரு லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஹார்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி மோட்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது கண்ட்ரோல் சர்க்யூட்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா ஹார்ட்வயர்டு லாஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் சர்க்யூட் இதுதான். இந்த ஹார்ட்வயர்டு லாஜிக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் ஹார்ட்வேர்ஸ், ஒரு ஆன் புஷ் பட்டன், ஒரு ஆஃப் புஷ் பட்டன், ஒரு கான்டாக்டர், இது 3 ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர்ஸை ஒயர்ஸ் வழியாக இன்டர் கனெக்ட் பண்ணி நம்ம மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, இந்த கான்டாக்டர் காயிலுக்கு சப்ளை இருந்ததுன்னா இதோட கான்டாக்ட்ஸை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கும், ஸோ தட் மோட்டருக்கு சப்ளை போகும். இந்த கான்டாக்டரோட காயிலுக்கு சப்ளையை கட் பண்ணோன்னாக்க இது பழைய பொசிஷனுக்கு போயிடும், ஸோ மோட்டருக்கு சப்ளை கட் ஆகிடும். ஸோ இந்த கான்டாக்டரோட காயிலுக்கு சப்ளை இருந்ததுன்னா மோட்டர் ரன் ஆகும், இந்த கான்டாக்டரோட காயிலுக்கு சப்ளை இல்லைன்னா மோட்டர் ஆஃப் ஆகிடும். இந்த கான்டாக்டருக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு தான் கொடுக்கறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் நம்ம ஆன் அண்டு ஆஃப் புஷ் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட கண்ட்ரோல் சர்க்யூட். நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இந்த கான்டாக்டரோட காயிலுக்கு சப்ளை இருந்ததுன்னா மோட்டர் ஓடும், சப்ளை இல்லைன்னா மோட்டர் ஓடாது அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போது இதே மோட்டர் கண்ட்ரோலை பிஎல்சியில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னாக்க, எனி லாஜிக் பிஎல்சியில் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னாக்க, அந்த லாஜிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை இன்புட்ஸ் வேணும், எத்தனை அவுட்புட்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போது ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணணுன்னாக்க நமக்கு எத்தனை இன்புட்ஸ் வேணும், எத்தனை அவுட்புட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து கூட நம்ம அது எத்தனை இன்புட் வேணும், எத்தனை அவுட்புட் வேணுங்கிறத பாயிண்ட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு அவுட்புட் யூஸ் பண்ணியிருக்கேன். கான்டாக்டருங்கிறது அவுட்புட்டு, புஷ் பட்டன் ரெண்டும் இன்புட்டு. அப்போது ஜென்ரலாக ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நமக்கு என்ன வேணும், ஒரு ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஆன் புஷ் பட்டன் வேணும், ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் புஷ் பட்டன் வேணும், அப்புறம் ஒரு கான்டாக்டர் வேணும். இந்த கான்டாக்டர் க்ளோஸ் பண்ணால் தான் இந்த மோட்டருக்கு சப்ளை போகும். ஸோ நமக்கு 2 இன்புட்டு உள்ள 2 இன்புட்டும் ஒரு அவுட்புட்டும் தேவை இந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை டிசைட் பண்ணிக்கணும். 2 இன்புட்டு வேணும், ஒரு அவுட்புட் வேணும். ஸோ அந்த மாதிரி பிஎல்சி நம்ம வாங்கிக்கணும். நமக்கு மினிமம் 2 இன்புட் இருக்கணும், ஒரு அவுட்புட் இருக்கணும். அந்த மாதிரி பிஎல்சி நமக்கு வேணும் இந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆனால் மார்க்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னாக்க, 6/4 6/4னா 6 இன்புட்டு 4 அவுட்புட் உள்ளது. 8/4 12/8 அந்த மாதிரி வெரைட்டியில் தான், அந்த மாதிரி ஸ்பெக்கில் தான் நமக்கு மார்க்கெட்டில் பிஎல்சி அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2 தான் தேவைங்கிறதால நம்ம ஒரு 6/4 வாங்கிக்கலாம். 6/4னாக்கா 6 இன்புட் உள்ளது, 4 அவுட்புட் உள்ளது. 6 இன்புட் இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகிறது 2 இன்புட்டு தான். மீதி 4 நம்ம கவலைப்பட தேவையில்லை, அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். 2 இன்புட்டு யூஸ் பண்ண போகிறோம், ஒரு அவுட்புட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு நமக்கு 2 இன்புட்டும் ஒரு அவுட்புட்டும் தான் நமக்கு தேவை. ஓகே, அப்போ நம்ம வி ஹேவ் ஏ பிஎல்சி, அதில் 2 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பிஎல்சி பற்றி நான் சொல்லிடுறேன்.
பிஎல்சியோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சேம் as பிசி. இப்போ நம்ம பிசி ஆர்கிடெக்சர் என்ன இருக்கும், ஒரு சிபியு இருக்கும், ஒரு இன்புட் டிவைஸ் இருக்கும், ஒரு அவுட்புட் டிவைஸ் இருக்கும். அதுதான் பிசியோட ஆர்கிடெக்சர். அதே ஆர்கிடெக்சர் தான் இங்கேயும். ஒரு சிபியு இருக்குது, ஒரு இன்புட் டிவைஸ்க்கு பதில் இன்புட் மாடியூல்னு இருக்குது, அவுட்புட் டிவைஸ்க்கு பதில் அவுட்புட் மாடியூல்னு இருக்குது. இந்த இன்புட் மாடியூலோட ஒர்க் என்னன்னாக்க இட் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் சிபியு அண்டு சுவிட்சஸ். இந்த சிபியுக்கும் இந்த சுவிட்சுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இது ஆக்ட் ஆகும். இந்த அவுட்புட் மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த அவுட்புட் டிவைஸ்க்கும் சிபியுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் பண்ணும். ஃபிசிக்கலாக என்ன இருக்கும்னாக்க இந்த ஒயரெல்லாம் இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஒயர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு டெர்மினல் இருக்கும். இந்த சுவிட்சிலேருந்து வர சிக்னல்ஸை சிபியுக்கு இது அனுப்பும். இந்த இன்புட் மாடல் இதில் இப்போ நம்ம 2 சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 2 சுவிட்சிலேருந்து வர சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி சிபியுக்கு அனுப்பும். இந்த சிபியு என்ன டிசிஷன் எடுக்குதோ, எதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்குதோ, எதுக்கு சப்ளை கொடுக்கணும்னு நினைக்குதோ, அந்த கமாண்டை வந்து அவுட்புட் மாடல் கொடுக்கும். அக்கார்டிங்லி அவுட்புட் மாடல் என்ன பண்ணும், இந்த கான்டாக்டருக்கு சப்ளை கொடுக்கும். இப்போது எந்த அவுட்புட்டுக்கு, இப்போ சப்போஸ் 4 அவுட்புட் உள்ளதுன்னு வச்சுங்க, Q1ங்கிறது ஒரு அவுட்புட்டு, Q2ங்கிறது அவுட்புட்டு, Q3 Q4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அவுட்புட்டுக்கு கொடுக்கணுன்னு சிபியு நினைக்குதோ அந்த அவுட்புட்டுக்கு ஒரு கமாண்டை இங்கே கொடுக்கும். Q2க்கு அவுட்புட் கொடுங்க அப்படின்னாக்க Q2வில் என்ன அவுட்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அது எனர்ஜைஸ் ஆகும். இப்போ சிபியு எதை பேஸ் பண்ணி இதுக்கு கமாண்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான். அப்போ நம்ம தான் எழுதுகிறோம் ப்ரோக்ராமில், எனக்கு வந்து Q2வில் அவுட்புட் கொடு, Q3யில் அவுட்புட் கொடு, இல்லை Q1 அவுட்புட்டை கட் பண்ணு, Q2 அவுட்புட்டை கட் பண்ணு அப்படின்னு சிபியுக்கு நம்ம தான் வந்து ப்ரோக்ராம் வழியாக கமாண்ட் பண்ணுறோம். அப்போது சிபியு நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் மாடலுக்கு கமாண்டு கொடுக்குது. அவுட்புட் மாடல் அவுட்புட்டுக்கு சப்ளை கொடுக்குது, இந்த கான்டாக்டருக்கு சப்ளை கொடுக்குது. இந்த கான்டாக்டருக்கு எங்கேயும் சப்ளை கொடுக்குதுன்னா நம்ம இங்கே L1 கொடுத்து வச்சுருக்கோம். இந்த சப்ளையை தான் என்ன பண்ணுது, அவுட்புட்டு Q1 வழியாக இதுக்கு கொடுக்குது. சப்போஸ் Q2க்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணும், இந்த சப்ளை எடுத்து Q2க்கு கொடுக்கும். அப்போ நம்ம கொடுக்குற சப்ளையே எடுத்து தான் இதை சப்ளை அரேஞ்ச்மெண்ட். இப்போ சப்ளை அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது தனி ஒரு டாப்பிக்கே நம்ம சொல்லலாம். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன். பிஎல்சிக்கு இன்புட்டுக்கு தனியாக சப்ளை கொடுக்கணும், அவுட்புட்டுக்கு தனியாக சப்ளை கொடுக்கணும், சிபியு ஒர்க்கிங்க்கு தனியாக சப்ளை கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து DC 24 வோல்ட்டு 3த்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் வாங்க போகிற பிஎல்சியில் பார்க்கணும் இன்புட்டுக்கு என்ன வோல்ட்டு, அவுட்புட்டுக்கு என்ன வோல்ட்டு, சிபியுக்கு என்ன வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வோல்டேஜை நம்ம கொடுக்கணும். ஜென்ரலாக வந்து 3க்கும் தனித்தனியாக நம்ம வந்து வோல்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போது அவுட்புட் மாடல் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற வோல்டேஜை தான் அதை எடுத்து அந்த கான்டாக்டரை எனர்ஜைஸ் பண்ணும். ஓகே, இப்போ இன்புட் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல், அதாவது DC 24 வோல்ட், டிசிங்கிறதால நெகட்டிவ் டைரெக்டாக கொடுத்துடணும், இந்த பாசிட்டிவ் மட்டும் சுவிட்சஸ் வழியாக வரும். ஸோ இப்போ இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு கமாண்ட் இங்கே போகும், ஒரு சிக்னல் போகும். ஸோ இந்த இன்புட் மாடல் ரெக்கக்னைஸ் பண்ணிவிடும், இந்த சுவிட்சு க்ளோஸில் இருக்குது அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். இந்த சுவிட்சு ஓப்பன் ஆகிடுச்சுனாக்க இந்த பாத்து க்ளோஸ் ஆகாது, பாசிட்டிவ் வந்து இதோடு நிற்கும், நெகட்டிவ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம், சர்க்கியூட் க்ளோஸ் ஆகாது. ஸோ தட் இந்த இன்புட் மாடலுக்கு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும்னா இந்த சுவிட்சு க்ளோஸ் ஆகலை, இந்த சுவிட்சு க்ளோஸ் ஆகிருக்கா ஓப்பன் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணினாக்க இந்த டெர்மினலில் இந்த இடத்துக்கிட்ட வந்து சப்ளை இருந்ததுன்னா சுவிட்சு வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு மீனிங், இந்த இடத்துக்கு சப்ளை இல்லைன்னா சுவிட்சு ஓப்பனில் இருக்குன்னு மீனிங். அப்படி தான் வந்து இது ரெகக்னைஸ் பண்ணுது, சுவிட்சு க்ளோஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கா. இந்த டெர்மினலில் வந்து அதுக்கு வோல்டேஜ் இருக்கணும், இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து இங்கே இருக்கணும், இங்கே இருந்ததுன்னா சுவிட்சு க்ளோஸில் இருக்குன்னு அர்த்தம், இங்கே சப்ளை இல்லைன்னா சுவிட்சு ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது NO சுவிட்சு, இங்கே வந்து சப்ளை இல்லை, ஸோ சுவிட்சு ஓப்பனில் இருக்குது.
இது என்சி சுவிட்சு. இப்போ சப்ளை இருக்குது, ஸோ இந்த சுவிட்சு க்ளோஸில் இருக்குன்னு இன்புட் மாடல் வந்து இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு சிபியூக்கு வந்து இந்த மெசேஜை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த சுவிட்சு I1 அப்படிங்கிற இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிற சுவிட்சு ஓப்பனில் இருக்குது. I2 அப்படிங்கிற டெர்மினலில், அதாவது இன்புட் 1 இன்புட் 2, இந்த இன்புட் 2ங்கிற சுவிட்ச் இன்புட் 2 வந்து க்ளோஸ்டில் தான் இருக்குது, சப்ளை அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற நியூஸை வந்து சிபியூக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். நம்ம சிபியூவில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னாக்க, இந்த சுவிட்சு என்ன கண்டிஷனில் இருந்தால் எனக்கு இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரோக்ராமாக எழுதுகிறோம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் கொடு, இல்லை இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் கொடு, இல்லை ரெண்டு சுவிட்சுமே க்ளோஸில் இருந்தால் தான் இந்த அவுட்புட் வரணும், இல்லை ரெண்டு சுவிட்சும் ஓப்பனில் இருந்ததுன்னா அவுட்புட்டை கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இதுதான் லாஜிக். இப்போ நான் சொன்னதெல்லாம் வேரியஸ் லாஜிக்ஸ். இந்த லாஜிக்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க சிபியூவில் ப்ரோக்ராமாக எழுத போகிறோம். சிபியூ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அக்கார்டிங்லி அது வந்து அவுட்புட்டை கொடுக்கும், இல்லைன்னா அவுட்புட்டை கட் பண்ணணும். இப்போ நான் அப்படி கூட எழுதலாம், இந்த ரெண்டு சுவிட்சையும் ஓப்பனில் இருந்ததுனாக்க எனக்கு வந்து இதை ஆன் பண்ணு அப்படின்னு கூட எழுதலாம். அது ஒரு பிஎல்சியில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். இல்லை இந்த ஒரு சுவிட்சை ஆன் பண்ணும்போது மட்டும் எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு எழுதலாம். இதுதான் வந்து பிஎல்சியில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம மோட்டர் கண்ட்ரோலுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரெண்டு சுவிட்சு நம்ம ஆல்ரெடி ஒரு ஆன் புஷ் பட்டன் வேணும், ஒரு ஆஃப் புஷ் பட்டன் வேணும், ஒரு கான்டாக்டர் வேணும். இந்த கான்டாக்டருக்கு அவுட்புட் மாடல் சப்ளை கொடுத்ததுன்னா இந்த மோட்டர் இந்த கான்டாக்ட்ஸ் க்ளோஸ் ஆகி மோட்டர் ஓடும். அதை ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ இந்த காயிலுக்கு, இந்த கான்டாக்டோட காயிலுக்கு சப்ளை கொடுக்கணும். கொடுக்குறது எது? அவுட்புட் மாடல். அவுட்புட் மாடல் எதை வச்சு கொடுக்குது? நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வச்சு கொடுக்குது. நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதணும்? இந்த சுவிட்சில் என்ன கண்டிஷனில் இருந்தால் இந்த டெர்மினலுக்கு அவுட்புட் கொடுன்னு நம்ம எழுதணும். அப்போ நம்ம எழுதுறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இப்போ இது ரெண்டும் ஓப்பனில் இருக்கும்போது இதுக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சிபியூவில் எழுதிட்டேன்னா, சிபியூ வந்து இந்த ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஓப்பனில் இருக்குது, இன்னொன்று எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ இமிடியேட்டாக இது அவுட்புட்டை Q1க்கு கொடுத்துரும். இது இப்படி தான் வந்து பிஎல்சியோட சிம்பிளாக சொல்கிற இது. பட் டெப்த்தான விஷயம்லாம் நிறையா இருக்குது. இப்போ ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். நம்ம ஃபர்தர் வீடியோஸில் வந்து நம்ம வந்து இன்னும் டெப்த்தாக வேரியஸ் ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறத நான் டெப்த்தாக சொல்கிறேன். இப்போது பிஎல்சியில் ப்ரோக்ராம் எழுதுறது பார்த்திங்கன்னா 3 வகையான ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து லேடர் லாஜிக், ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம், இன்னொன்று வந்து ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட்டு. இந்த லேடர் லாஜிக் வந்து யாருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி கண்ட்ரோல் சர்க்யூட்டில் ஃபெமிலியராக இருக்கிறவங்களுக்கு வந்து லேடர் லாஜிக் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி லேடர் லாஜிக்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த லேடர் லாஜிக்கில் வந்து பேசிக்காக 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள், இந்த சிம்பிள், இன்னொன்று வந்து இந்த சிம்பிள். இதில் என்னென்னா நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரு ராங்கான ஒரு கான்செப்டில் இன்னும் இருக்கிறாங்க. இதை NO-ன்னும் இதை NC-ன்னும் நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு ஒரு சுவிட்சுக்கு ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னாக்கா இட் வில் பி ராங். இது தப்பாக தான் போகும். ஆக்சுவலாக இது NO கிடையாது, இது NC-யும் கிடையாது. அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சர்ச் ஃபார் 1. இந்த சிம்பிள் எதை மீன் பண்ணுதுன்னா சர்ச் ஃபார் 0. சர்ச் ஃபார் 0, சர்ச் ஃபார் 1. இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து தப்பாக இருக்காது. இல்லைன்னா இந்த NO-NC நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ப்ரோக்ராம் வந்து, இது நிறைய பேர் வந்து இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க, ராங்காகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி எதாவது சிமுலேட் பண்ணி பாருங்கள், நான் ஃபர்தராக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து வேலை செய்யாது. இப்போது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஆன் புஷ் பட்டன் இருக்குது, ஒரு ஆஃப் புஷ் பட்டன் இருக்குது. நமக்கு எப்போ வந்து அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னாக்க, நம்ம போய் மோட்டரை ஆன் புஷ் பட்டனை அழுத்தணும், ஆன் பண்ணணும். ஆன் கமாண்ட் கொடுத்தா தான் மோட்டர் ஓடணும் இல்லையா?
அப்போது இனிஷியலாக என்ன இருக்குது, இங்கே சப்ளை இல்லை. சப்ளை இல்லாதது வந்து 0. ஏன்னா இது NO சுவிட்சு, இந்த டெர்மினலில் சப்ளை கிடையாது. ஸோ 0ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து NC சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ NCனாக்க இப்போ சப்ளை போய் இது வரைக்கும் இந்த டெர்மினல் வரைக்கும் இருக்குது. ஸோ இன்புட் மாடல் என்ன எடுத்துக்கோனாக்க இந்த I2ல் சப்ளை இருக்குங்கிறது 1. சப்ளை இல்லைன்னா 0, சப்ளை இருந்தால் 1. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த புஷ் பட்டனை அழுத்தும் போது என்ன ஆகும், இந்த 0வாக இருக்கிறது 1 ஆகிடும். அதாவது சப்ளை இல்லாமல் இருந்தது 1 ஆகிடும். ஆஃப் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1ஆ இருக்கிறது 0 ஆகும். ஆனால் நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு ஆன் புஷ் பட்டனை மட்டும்தான் அழுத்துவீங்க, ஆஃப் புஷ் பட்டனை கையை வைக்க மாட்டீங்க. நம்ம ஃபஸ்ட்டு மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். அப்போ ஆன் பண்ணுறதுக்கு இந்த 2 சுவிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சு ஆக்டிவேட்டே ஆகக்கூடாது. அதாவது இது 1லே தான் இருக்கணும், இது 0வாக போகக்கூடாது. இது 1லே தான் இருக்கணும். ஆனால் இது மட்டும் என்ன நடக்கணும் அப்படின்னா 1 ஆகணும். ஏன்னா நீங்கள் போய் அழுத்தும் போது 1 வரணும். அப்போ நீங்கள் அழுத்தும் போது தான் வந்து மோட்டர் ஆன் ஆகணும். அப்போ இது 1 வரணும், இது 1ஆகவே இருக்கணும். இதுதான் லாஜிக். அப்போது இது வந்து சர்ச் ஃபார் 1, இதுவும் சர்ச் ஃபார் 1 அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி தான் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது சர்ச் ஃபார் 1, நான் ரெண்டுமே வந்து சர்ச் ஃபார் 1 தான் எழுதியிருக்கேன். இதுவும் சர்ச் ஃபார் 1, இதுவும் சர்ச் ஃபார் 1. இப்போது இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். அப்போது இது சிம்பிளுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா சர்ச் ஃபார் 1 இந்த சிம்பிள் வந்து சர்ச் ஃபார் 0. ஆக்சுவலாக கரெக்டான ப்ரோக்ராம் வந்து சர்ச் ஃபார் 1, I1 சர்ச் ஃபார் 1, I2 சர்ச் ஃபார் 1. இப்போது I2ல் 1 இருக்கா அப்படின்னு இது செக் பண்ணு, இருந்ததுன்னா சாட்டிஸ்ஃபைடு. I1ல் 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணு, இருந்ததுன்னா சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னாக்க இந்த Q0, நான் இங்கே வந்து Q0ன்னு போட்டேன், ஆக்சுவலாக Q1ன்னு எடுத்துக்கோங்க. அது Q1க்கு அவுட்புட்டை கொடுத்துடும். அப்போ இங்கேயும் 1 இருக்கான்னு பார்க்குது, இங்கேயும் 1 இருக்கான்னு பார்க்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது, CPU எக்ஸிக்யூட் பண்ணுது. நீங்கள் வந்து இந்த ஆன் புஷ் பட்டன் எதுவுமே வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலை. ஆக்டிவேட் பண்ணாதப்ப என்ன இருக்கும் அப்படின்னா இது 0, இது 1. அதான ஸ்டேட்டு. ஏன்னா நீங்கள் இன்னும் புஷ் பட்டன் அழுத்தாதப்ப இது 0, இது 1. ஆனால் ப்ரோக்ராம் என்ன எழுதிருக்கீங்க, ரெண்டும் 1 இருக்கணும்னு எழுதிருக்கீங்க. ஆனால் இது மட்டும்தான் 1ஆ இருக்குது, இந்த I2 மட்டும்தான் 1ஆ இருக்குது, இது 0வாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. I1ங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஏன்னா இப்போ 0 இருக்குது, இனிஷியல் ஸ்டேஜில் 0 இருக்குது. ஸோ இந்த Q1க்கு அவுட்புட்டு கொடுக்காது CPU. ஏன்னா இது ரெண்டும் 1ஆ இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்குது CPU. ஆனால் இது மட்டும்தான் 1ஆ இருக்குது, இது 0ஆகவே இருக்குது. ஸோ CPU என்ன பண்ணாது, Q1க்கு அவுட்புட்டு கொடுக்காது. இந்த கண்டிஷன் ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரி, அப்போ எப்போ அவுட்புட்டு கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஆன் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, 1 ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இது 1ஆவே தான் இருக்குது. ஏன்னா ஆஃப் புஷ் பட்டனை போய் நீங்கள் எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. அதனால் ஆல்ரெடியே 1 இருக்குது, இது ஆல்ரெடி 1 இருக்குது. இது 1 எப்போ வருது, நீங்கள் புஷ் பட்டனை அழுத்தும் போது இந்த 0வாக இருக்கிறது 1 வருது. அப்போ நீங்கள் அழுத்தும் போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆன உடனே இது வந்து Q1க்கு அவுட்புட்டு கொடுக்குது. இப்போ Q1க்கு அவுட்புட் கொடுத்ததுனாக்க இதோட கான்டாக்ட்ஸ் தான் இது. Q1 சர்ச் ஃபார் 1. இப்போ நான் Q0ங்கிறதெல்லாம் நீங்கள் Q1ன்னு எடுத்துக்கோங்க.
அப்போ இது Q1 எனர்ஜைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 1ன்னு அர்த்தம். எனர்ஜைஸ் ஆனால் 1, டீஎனர்ஜைஸ் ஆச்சுன்னா 0. இப்போ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனதால் இது எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. அப்போ இது 1ஆ இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. அதாவது Q1 வந்து 1ஆ அப்படின்னு இது வந்து செக் பண்ணிட்டு இருக்கு. சர்ச் ஃபார் 1ஆ அப்படின்னு. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆன உடனே இதுவும் 1 ஆகிடுது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ புஷ் பட்டன் வந்து 1 ஆகிட்டு 0 ஆனாலும் இது வழியாக நம்ம வந்து அந்த கான்ட்ராக்டர் லாஜிக்கில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு ஒரு ரீட்டைன் பார்த்து. ஏன்னா புஷ் பட்டன் வந்து கமாண்டை கொடுத்துட்டு திருப்பி வெளில போயிடும். 1 ஆக்கிட்டு திருப்பி 0 ஆகிடும். அந்த 1 ஆகும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகும், இது ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனவுடனே அவுட்புட்டை கொடுக்கும். இந்த அவுட்புட்டு 1ஆன்னு நான் இங்கே பார்க்குறேன். அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த பார்த்து ரெடி ஆகிடுது. ஸோ மோட்டார் கண்டினியூஸ்லி ரன்னிங். சரி, மோட்டரை ஆன் பண்ணியாச்சு. புஷ் பட்டனும் வெளியில் வந்துருச்சு. ஆன் பண்ணிவிட்டு வெளில வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஆஃப் புஷ் பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், 1ஆ இருக்கிறது 0 ஆகிடும். இதை அழுத்தினீங்கன்னா என்ன ஆகும், இருக்கிற சப்ளை கட் ஆகும். இப்போ ஆல்ரெடி 1 இருக்குது, இப்போ 0 ஆகிடும். ஆனால் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க, I2 வந்து 1ஆகவே இருக்கணும், சர்ச் ஃபார் 1ஆகவே இருக்கணும்னு எழுதிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அழுத்தும் போது இது 0 ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இது Q1க்கு அவுட்புட்டை கொடுக்காது. அப்போ எப்போ கொடுக்காது, நீங்கள் போய் ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அவுட்புட்டை கொடுக்காது. ஸோ ஆன் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அவுட்புட் வரும், ஆஃப் புஷ் பட்டனை அழுத்தும்போது அவுட்புட்டு கொடுக்காது. அப்போது நீங்கள் இப்போ எப்படி பாருங்கள், நீங்கள் NONC அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆன் சுவிட்சு I1 NO சுவிட்சு, இது NO அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இங்கே NC சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் இதை NCன்னு போட்டுக்கிறாங்க. போட்டால் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இப்போ ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யும்னாக்க, இது ஆன் புஷ் பட்டனையும் அழுத்தணும், ஆஃப் புஷ் பட்டனையும் அழுத்தணும். ரெண்டுத்தையும் அழுத்தினா தான் அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த ப்ரோக்ராம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் கிடச்சிதுன்னா இந்த 2 ப்ரோக்ராமையும் போட்டு இந்த சுவிட்சு கனெக்ஷனுக்கு, இந்த சுவிட்சு கனெக்ஷன் தான் மெயின். நீங்கள் என்ன NO யூஸ் பண்ணுறீங்களா, NC யூஸ் பண்ணுறீங்களா, இந்த சுவிட்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமே மாறும். அப்போ இந்த சுவிட்சை எடுத்து நீங்கள் இந்த சுவிட்சுக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது NONCன்னு வச்சுக்கிட்டிங்கன்னாக்க தப்பாக வரும். அதனால் NONCங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணணும். சர்ச் ஃபார் 1, சர்ச் ஃபார் 0 அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ப்ரோக்ராம் வந்து தப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா I2 வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கா சர்ச் ஃபார் 0. அப்போ இதை ப்ரெஸ் பண்ணால் தான் இது 0 ஆகணும். அப்போது இது ப்ரெஸ் பண்ணணும், இது என்ன பண்ணணும், இது சர்ச் ஃபார் 1. அப்போ இது 1 ஆகணும். இப்போ இது 1 ஆகணும், இது 0 ஆகணும்னா நீங்கள் ஆன் புஷ் பட்டனையும் அழுத்தணும், ஆஃப் புஷ் பட்டனையும் அழுத்தினா தான் இந்த Q1க்கு Q0க்கு அவுட்புட் கொடுக்கும். அது வழியாக இது ரீட்டைன் ஆகும். அப்போ இந்த ப்ரோக்ராம் தப்பு. நம்ம ஆப்ரேஷனுக்கு இந்த சுவிட்சு, ஆன் சுவிட்சுங்கிறது வந்து NO கான்டாக்டு, ஆஃப் சுவிட்சுங்கிறது NC கான்டாக்டு. இந்த 2 சுவிட்சுக்கு தகுந்த ப்ரோக்ராம் வந்து இது தான், இப்படி தான் எழுதணும். NONCன்னு இந்த மாதிரி எழுதிட்டிங்க அப்படின்னாக்க தப்பாகவே இருக்கும். இதை பற்றி நம்ம வந்து வேரியஸ் சுவிட்சு கனெக்ஷனுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, 2ம் NO சுவிட்சாக இருந்தால் இதோட ப்ரோக்ராம் நம்ம பண்ண முடியுங்க. அதாவது ஹார்ட்வேர் லாஜிக்கில் தான் என்னன்னாக்கா ஒரு NO இருக்கணும், ஒரு NC இருக்கணும். இருந்தால் தான் ஹார்ட்வேர் லாஜிக்கில் வந்து நம்ம ஒரு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ரேஷனை கொண்டு வர முடியும். ஆனால் PLCயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜ். 2ம் NO சுவிட்சை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். 2ம் NC சுவிட்சை யூஸ் பண்ணியும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.